ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் காரக்குழம்பு. வெண்டைக்காயை எண்ணெய் ஊற்றாமல் வெறும் பாண்டலில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமே வறுத்தோம்னா கொஞ்சம் கூட வளவளப்பு இருக்காது. நல்லா வறுத்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வளவளப்பெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா வறுத்துங்கன்னா இதனுடைய வளவளப்பெல்லாம் சுத்தமாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வளவளப்பெல்லாம் பாண்டிலே ஒட்டிக்கிச்சு. நல்லா இது ஈரப்பதம் போகிற மாதிரி வறுத்துடலாம். வெண்டைக்காய் வறுபட்டாச்சு, வளவளப்பெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. எடுத்துடலாம். பாண்டில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம், குறுமிளகு, சீரகம், பூண்டு, நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம், தேங்காய், குட்டி குட்டியாக தக்காளி, கொத்தமல்லி தழை, புளியும் சேர்த்துட்டு வணக்கிடலாம். வணங்கிடுச்சு, இதை எடுத்துடலாம். காரத்துக்கு ஏற்றளவு மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு. அதிகமாக சேர்க்கக்கூடாது தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், மஞ்சள், இதை நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். பாண்டில் வச்சுக்கலாம். பாண்டலில் எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். வரமிளகாய் 4 கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, நம்ம வறுத்து சுத்தம் பண்ணியிருக்கிற வெண்டைக்காய், உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா
வெண்டைக்காயை வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போவுமே வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வெறும் வானலில் வறுத்துட்டு சமைச்சிங்கன்னா கொஞ்சம் கூட வளவளப்பே இருக்காது நமக்கு. நல்லா வெண்டைக்காய் வணங்கிருச்சு. நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் இதிலேயே சேர்த்திடலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்திடலாம். மிக்ஸி ஜார் அழைச்சி சேர்த்திக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம் சிம்மில் வச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். நல்லா சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு என்னுடைய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி. நல்லா சுட சுட சாதத்துக்கும் காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். ஜம்முன்னு இன்னுன்றது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் நீங்களும் இந்த மாதிரி வெண்டைக்காய் காரக்குழம்பு சமைச்சு ருசித்து பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.